அடைந்தேன். நீ இல்லையே இங்கு நான் இல்லையே, நீ இல்லையே இங்கு நான் இல்லையே. ஓம் சாந்தி. 27/11/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, இந்த எல்லைக்குட்பட்ட உலகில் பயனற்ற விடயங்களில் உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். உங்களின் புத்திகளில் சதா ராஜரீகமான எண்ணங்களே இருக்க வேண்டும். கேள்வி: தந்தை வழங்கும் ஒவ்வொரு வழிகாட்டலையும் பயிற்சியில் போடக்கூடிய குழந்தைகள் யார்? பதில்: அகநோக்கில் இருப்பதுடன் எந்தவிதமான புற கட்டுப்பாடும் இல்லாதவர்கள், ஆனால் ஆன்மீக போதையில் இருப்பவர்களால் தந்தையின் ஒவ்வொரு வழிகாட்டலையும் நடைமுறையில் போட முடியும். குழந்தைகளான உங்களுக்குள் எந்தவிதமான போலி பெருமையும் இருக்கக்கூடாது. உங்களுக்குள் முழுமையான சுத்தம் இருக்க வேண்டும். ஆத்மாக்களான நீங்கள் மிகவும் நல்லவர்களாக இருப்பதுடன் ஒரேயொரு தந்தையின் மீது உண்மையான அன்பை கொண்டிருக்க வேண்டும். உப்பு நீர் போன்ற எந்தவிதமான சம்ஸ்காரங்களும் இருக்க அனுமதிக்காதீர்கள். அப்போது மட்டுமே உங்களால் தந்தையின் ஒவ்வொரு வழிகாட்டலையும் நடைமுறையில் போட முடியும். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. நீங்கள் ஸ்ரீமத்தை பின்பற்றுவதன் மூலம் உங்கள் தேவதைகளின் பூமியை ஸ்தாபிக்கின்றீர்கள் என்ற போதையை சதா கொண்டிருங்கள். வீணான விடயங்கள் மற்றும் குப்பைகள் அனைத்தையும் அகற்றி மகத்தான போதையை பேணுங்கள். 2. மிக ராஜரீகமான எண்ணங்களை கொண்டிருங்கள். மிக நல்ல ராஜரீகமான பல்கலைக்கழகத்தையும் விடுதியையும் திறப்பதற்கான ஆயத்தங்களை செய்யுங்கள். தந்தையின் மறைமுகமான உதவியாளர் ஆகுங்கள். புற பகட்டு வேண்டியதில்லை. ஆசீர்வாதம். எந்த ஒரு சேவையும் எல்லையற்ற சேவையாளராக செய்வதன் மூலம் உங்களின் எல்லையற்ற மனோபாவத்தால் அதிர்வலைகளை பரப்புவீர்களாக. இப்போது எல்லையற்ற மாற்றத்திற்கான சேவையில் தீவிர தன்மையை ஏற்படுத்துங்கள். நான் எப்படியோ செய்கின்றேன் தானே, நான் மிகவும் பிஸியாக இருக்கின்றேன், எனக்கு நேரமே இல்லை என்பதாக இருக்கக்கூடாது. எந்த வகையான சேவையை செய்வதற்கு கருவியாக இருக்கும் போதும் உங்களால் எல்லையற்ற முறையில் ஒத்துழைக்க முடியும். உங்களின் மனோபாவத்தை எல்லையற்றதாக வைத்திருங்கள். அந்த அதிர்வலைகள் தொடர்ந்து பரவும். எந்த அளவிற்கு நீங்கள் எல்லையற்றதில் மும்முரமாக இருக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு உங்களின் கடமை இலகுவானதாகும். ஒவ்வொரு வினாடியும் உங்களின் ஒவ்வொரு எண்ணத்தாலும் மென்மையான அதிர்வலைகளை பரப்பும் சேவையை செய்வதனில் எல்லையற்ற சேவையாளராக இருப்பதாகும். ஸ்லோகம். இந்த ஞானத்தின் ஆயுதங்கள் தந்தை சிவனுடன் ஒன்றிணைந்திருக்கும் சிவ சக்திகளின் அலங்காரம் ஆகும். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.